இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் யாரோட கூட்டணி அப்படின்றத பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான ராம்தாஸ் தான் முடிவு செய்ய போகிறார் அப்படின்னு உறுதியாயிடுச்சு. இப்போ அவருடைய பேச்சுக்களின்படி அவர் உறுதி செய்தார்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும்? ஒரு மாற்றமும் பெருசாக நடக்காது, வேற வாய்ப்புகளும் இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் அவர் திமுக கூட்டணி போக முடியாது. அவர் திமுக கூட்டணி போவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியான, அங்கே இவர் போனார்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அதான், அதனால வந்து அங்கே வாய்ப்பு கம்மி. விஜயோட தாவேக்காவோட சேர்ந்தாருன்னா அதே நிலைமை தான். அவர் போய் 50 சீட் வாங்கலாம். 50ல் எவ்வளவு வெல்லுவாருங்கிற கேள்வி. சீட் வாங்குறது இல்லையே, ஓட்டு வாங்கணும்ல, கன்வெர்ட் ஆகணும்ல. அதனால அவருக்கு இருக்கிற வாய்ப்பே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான். அங்க உத்தரவாதமான வெற்றிக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இருந்த அலையன்ஸ். அவர் ஏடிஎம்கே கூட இருந்திருக்காரு, பிஜேபி கூட இருந்திருக்காரு, 2021 இருந்திருக்காரு. இல்லாம தனியணியா அமைச்சவர் 2014 இருந்திருக்காரு, 2024 இருந்திருக்காரு. 2014 அதிமுக அல்லாத பாஜக அணியில பாமக இருந்தது. 2024 அதிமுக அல்லாத பாஜக அணியில பாமக இருந்துச்சு. 2021 2019 அதிமுக பாஜக சேர்ந்தே இருந்துச்சு. திமுக கூட ரொம்ப காலமா அவங்க இல்ல, சரிங்களா? அண்ட் இன்னைக்கும் திமுக ஆட்சியில் இருக்குது, மக்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதனால திமுக கூட போக வாய்ப்பு இல்லை. அப்ப மிச்ச வாய்ப்பு அவங்களுக்கு என்ன இருக்கு? திரு விஜய் கூட போனாங்கன்னு அவருக்கு விஜய் வந்து 50 சீட் கொடுக்கலாம். துணை முதலமைச்சர் போஸ்டே கூட வச்சுக்கங்க, ஆகணும்ல. புரியுங்களா? நாளைக்கு நான் படம் எடுத்தா நீங்க தானே ஹீரோ நான் சொல்லிட்டு போயிருவேன், படம் எடுக்கணும்ல, அந்த கணக்கு தான். அப்போ வந்து திரு விஜயோட சேர்ந்து போனா சீட் கன்வர்ஷன்ல அஷூரன்ஸ் கம்மி. இங்க வந்தாங்கன்னா இன்னும் பலுப்பு. இப்ப பாருங்க, நம்ம 2024 பாஜக கூட்டணி வெல்லக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதியில தர்மபுரி இருந்துச்சா இல்லையா? இல்ல, அதில் வந்து அவங்க மிஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா? அப்போ வந்து அவங்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போட்டி போட போது அது வெல்லக்கூடிய தொகுதியில ஒரு தொகுதியாக தான் இருந்துச்சு. அப்ப அவர் தனியா நின்று இருந்தாருன்னு அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து இந்த அணியோடு இருக்கிறது அவருக்கு ஒரு லாபம் தான். அதுதான் ஒரு முடிவெடுப்பார்னு நினைக்கிறேன். வேற வாய்ப்புகளும் கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.